நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம், உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் காலிஃப்ளவரும் பொட்டேட்டோவும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து மூடி போட்டு வேக விடலாம். இப்போ காலிஃப்ளவரும் பொட்டேட்டோவும் கொஞ்சம் வெந்துருச்சு. இப்போ பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். பட்டாணி ஆட் பண்ணிட்டு இப்போ நல்லா கிளறி விடலாம். இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காயும் சோம்பு சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன், அது சேர்த்துக்கலாம். அது நல்லா வெந்ததுக்கப்புறம் ரெடி ஆயிரும். தேங்காயும் சோம்பு சேர்த்து இப்படி அரைச்சி வச்சிருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டேன் தேங்காயும் சோம்பும். இப்போ நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு வேக வைக்கலாம். நம்ம கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக வந்து கொத்தமல்லி தூவிக்கலாம்.